மியா கலிஃபா இந்த பேர நீங்க நெறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. சோசியல் மீடியாவுல நெறைய இடங்கள்ல நெறைய ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட மியா கலிஃபா அப்படிங்கிற பேர வந்து நீங்க நெறைய தடவ கேள்விப்பட்டிருப்பீங்க. யார் இந்த மியா கலிஃபா? இந்த பேருக்கு சொந்தக்காரி யாரு? இவங்க அப்படி சமூகத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு எல்லா இடத்துலயுமே உங்களுடைய பேர் வந்து இவ்வளோ ஃபேமஸா இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? இவங்க எந்த நாட்ட சேர்ந்தவங்க? எங்கேருந்து வந்தாங்க? இவங்க வந்து இவ்வளோ ஃபேமஸ் ஆகுறதுக்கு என்ன காரணம்? எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? இப்போ உங்களுடைய லைஃப்ப வந்து அவங்க எப்படி சரி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க? அதாவது அவங்க ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. அந்த தப்புன்னு அவங்களே ஒத்துக்கிட்டு, அத வந்து சரி பண்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ, அது எல்லாத்தையுமே அந்த தப்புக்கு அப்புறம், அவங்க இன்னைய வரைக்குமே அந்த தப்ப சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த தப்பு பண்ற மத்தவங்களையும், அந்த தப்ப பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களையுமே அட்வைஸ் பண்ணி, அதுலேருந்து மீட்டு எடுக்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாத்தையுமே அவங்க இதுவரைக்கும் பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ யார் இந்த மியா கலிஃபா? இவங்கள பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே தான் இந்த வீடியோ நீங்க பார்க்க போறீங்க, கேட்க போறீங்க. ஹலோ அண்ட் வெல்கம் எவ்ரிஒன் புவி அண்ட் யூ வாட்சிங் 83 பிப்ரவரி 10ஆம் தேதி லெபனன் அப்படிங்கிற நாட்டுல ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையோட பேரு மியா கலிஃபா. அந்த குழந்தையுடைய அப்பா, அம்மா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, அவங்க வந்து இந்த பாரம்பரியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்றவங்க. காலங்காலமா பரம்பரையா பாரம்பரியமான விஷயங்கள வந்து பரம்பரையா சொல்லிக் குடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? அப்படிப்பட்டவங்க தான் இந்த மியா கலிஃபாவுடைய அப்பாவும், அம்மாவும். அவங்க வந்து பாரம்பரியமா பரம்பரையான விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணிட்டு வர்றவங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க. இவங்களுடைய மக தான் வந்து மியா கலிஃபா. 1983 பிப்ரவரி 10ஆம் தேதி பொறக்குறாங்க. 1990வது வருஷம் லெபனன்ல உள்ளூர் போர் வந்து வெடிக்குது. போர் நடந்துகிட்டு இருந்த காலகட்டத்தில, உள்ளூர்லயும் நெறைய போர்கள் நடந்ததுனால, அவங்களுடைய அப்பா, அம்மா என்ன பண்றாங்க அப்டின்னா, மியா கலீஃபாவ கூட்டிக்கிட்டு யுஎஸ்க்கு வந்து போயிர்றாங்க. அகதிகளா போறாங்க. அகதிகளா போயிட்டு, அங்க இருக்கிற வேலைகள் எல்லாத்தையும் பண்ணி, அங்க வந்து சிட்டிசன்ஷிப்பையும் எடுத்துடுறாங்க. சிட்டிசன்ஷிப் எடுத்ததுக்கப்புறம், மியா கலீஃபா வந்து யுனிவர்சிட்டி ஆஃப் டெக்சாஸ் அப்படிங்கிற யுனிவர்சிட்டில வந்து அவங்க போய் சேர்க்குறாங்க படிப்புக்காக. ஸோ படிக்கும்போதே மியா கலீஃபா வந்து நல்ல ஸ்டூடெண்ட்டா இருந்திருக்காங்க. படிச்சுக்கிட்டே இருக்கும்போது, அவங்களுக்கு வந்து படிப்புல மட்டும் இல்லாம, அதர் ஆக்டிவிட்டீஸ் ஸ்போர்ட்ஸ்லயும் வந்து அவங்களுக்கு வந்து நெறைய ஆர்வம் இருந்திருக்குது. உதாரணத்துக்கு வந்து ஐஸ் ஹாக்கி, சோக்கர் அந்த மாரியான சின்ன சின்ன கேம்ஸ்லயுமே வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதுலயுமே நல்லா வந்து பிராக்டிஸ் பண்ணி, நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் விமனா இருந்திருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு போகும்போது, யுனிவர்சிட்டி ஆஃப் டெக்சாஸ்ல அவங்க படிக்கும்போது அதாவது நான் ஏற்கனவே நெறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கிறேன். யுஎஸ்ல வந்து ஸ்டூடண்ட்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஸ்டூடண்ட் படிக்கிறதுக்கு என்னென்ன செலவாகுமோ, அது எல்லாத்தையுமே அவங்க வந்து பார்ட் டைமா ஏதாவது ஒரு இடத்துல வேலை செஞ்சு, அந்த காச எடுத்து தான் அவங்களுடைய சொந்த செலவ வந்து பார்த்துக்குவாங்க. அந்த மாதிரி மியா கலீஃபா வந்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, யுனிவர்சிட்டியில படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய சரவுண்ட்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்களுடைய மார்பக பகுதி, அதாவது அவங்களுடைய ஒரு பெண்ணுடைய மார்பக பகுதின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி அவங்களுடைய மார்பக பகுதி வந்து ரொம்ப அழகா இருக்குது அப்படின்ட்டு எல்லாருமே வந்து கலாய்ச்சிருக்கிறாங்க. சில பேர் வந்து உண்மைக்குமே நல்லா இருக்குது. நீ வந்து மாடலிங் பண்ணு. அது வந்து உனக்கு ரொம்பவே நல்லாருக்கும். அது மூலமா கிடைக்கிற காசு வந்து நீ யுனிவர்சிட்டில உன்னுடைய தேவைகள வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய அட்வைஸ கேட்ட மியா கலீஃபா, அந்த மாதிரி ஒரு மாடலிங் கம்பெனிய தேடி போகும்போது, தவறுதலா மாடலிங் கம்பெனிக்கு பதிலா போர்ன் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு கம்பெனிய வந்து இவங்க சந்திச்சிருக்காங்க. அதாவது இந்த பிட்டு படம்லாம் எடுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரிய வந்து இவங்க பார்த்துருக்காங்க. ஒரு சின்ன கம்பெனி ஒண்ணு. அந்த கம்பெனியில வந்து ஆட்கள் தேடி இருந்திருக்காங்க. இந்த மியா கலீஃபாவ பார்த்த உடனே அவங்களுடைய பாடி ஷேப் எல்லாத்தையுமே பார்த்த உடனே, ஸோ நீங்க வந்து எங்களுடைய கம்பெனியில எங்களுடைய ஃபோட்டோஸ்க்கு, படங்கள் நடிக்கிறதுக்கு ரொம்பவும் பெர்ஃபெக்ட்டா இருப்பீங்க. நீங்க வந்து எங்களுக்கு நடிச்சு குடுத்தீங்க அப்டின்னா, நீங்க கேட்கிறத விட டபுள் மடங்கு அமௌண்ட் வந்து நாங்க தருவோம். ஸோ வந்து ஒரு 1 ஹவர், 2 ஹவர் அந்த மாதிரி தான் வேல இருக்கும். நாங்க சொல்றத செய்யணும். நாங்க சொல்ற மாரி நடக்கணும். நாங்க சொல்ற மாரி ஆக்ட் பண்ணணும். அந்த மாரி பண்ணீங்க அப்டின்னு சொன்னாக்கா, நீங்க கேட்கிறத விட அதிகமான பணம் எங்களால குடுக்க முடியும் அப்டின்னு சொல்றாங்க. மியா கலீஃபாவுக்கும் காசு தேவை இருந்துச்சு இல்லையா? யுனிவர்சிட்டில இருக்கிற தேவைகள் எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்டிங்கிறதுக்காக, மியா கலீஃபாவுமே வந்து அந்த விஷயத்துக்காக ஒத்துக்கிறாங்க. சரி நான் பண்ணி தரேன் அப்டின்னு சொல்லி அது உள்ளுக்கும் போயிட்டு நடிச்சு குடுக்குறாங்க. இவங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அது ஒரு போர்ன் இண்டஸ்ட்ரி. அதுக்குள்ள வந்து இந்த மாரி விஷயங்கள் தான் நடக்குது. இந்த மாரி தான் ஆக்ட் பண்ண சொல்றாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இருந்து அவங்களால மீண்டு வெளிய வர்றதுக்கு பதிலா, அவங்க வந்து அதுலுக்கு போறதுக்கு முன்னாடியே அவங்ககிட்ட ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் வாங்கிடுறாங்க. நீங்க வந்து எங்களுடைய இண்டஸ்ட்ரியில நடிக்கிறீங்க. அதுக்காக வந்து ஃபுல்லா அப்ரூவ் குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி, இப்ப நான் நடிக்க போறேன் அப்படின்னு சொன்னாக்க, அவங்க வந்து ஒரு அக்ரீமெண்ட் குடுப்பாங்க. அந்த அக்ரீமெண்ட்ல நான் சைன் பண்ணிட்டு தான் போகணும். எவ்வளோ நாள் இருக்கணும்? 5 வருஷம் கான்ட்ராக்ட்னா 5 வருஷம் கான்ட்ராக்ட். அப்படின்னு சைன் பண்ணிட்டு தான் போகணும். சில கம்பெனிஸ்ல கார்ப்பரேட் கம்பெனிலலாம் நீங்க வேலைக்கு போனீங்கன்னு சொன்னாக்கா, அந்த மாரி கான்ட்ராக்ட்ன்னு போடுவாங்க. சைன் பண்ணிட்டே போவோம். அத வந்து ஒ ஒ ஒரு பக்கத்த படிக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆகும் போல. அவ்வளோ இருக்கும். அவ்வளோ எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு அந்த சோம்பேறித்தனம்னால அத வந்து படிக்காம சைன் பண்ணி வச்சுருவோம். ஆனா, அதுக்கப்புறம் தான் தெரியும். வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் தான் சுத்தி இருக்கிறவங்க தான் சொல்லுவாங்க, இந்த மாரி கான்ட்ராக்ட் 5 வருஷம் நீ இருக்கணும். இவங்க குடுக்குற சம்பளம் தான் சம்பளம். அதுக்கு மேல ஏத்தி குடுக்க மாட்டாங்க. அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அந்த கான்ட்ராக்ட்ல இருந்துச்சு. நீ படிச்சு பார்க்காம சைன் பண்ணிட்டியா? அப்படின்னு கேட்பாங்க. அப்பதான் நம்மளுக்கே தோணும். இதுக்கப்புறம் 5 வருஷம் நம்ம இங்க தான் இருக்கணும் அப்படின்ட்டு. அந்த மாரி மியா கலீஃபாவுக்கும் அந்த மாரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அவங்களும் சைன் பண்ணி குடுத்துட்டாங்க. 2 வருஷத்துக்கு சைன் பண்ணி குடுத்துருக்காங்க.
பட் இருந்தாலுமே அந்த போர்ன் இண்டஸ்ட்ரியில அவங்க கிட்டத்தட்ட 3 மாசம் மட்டும் தான் இருந்திருக்காங்க. 3 மாசத்துக்கு அப்புறம் அவங்க லாயர சந்திச்சு, இந்த மாரி எனக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்குது. இந்த மாரி போர்ன் இண்டஸ்ட்ரியில என்ன நடிக்க வச்சிருக்காங்க. போர்ன் இண்டஸ்ட்ரி மேல நான் ஒரு வழக்கு தொடரணும் அப்படின்னு சொன்னாக்க, அது வந்து டார்க் சைடுக்கு போயிட்டு, அது உள்ளுக்கு நெறைய பேர் இருப்பாங்க. அது யார் யாரு? என் சுத்தி இருக்கிறவங்களா? சரவுண்டிங்ல இருக்கிறவங்களா? இல்ல எனக்கு தெரிஞ்சவங்களா? யார் என்னன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. நான் அதுல போயிட்டு 10 படங்கள் மாரி நடிச்சு குடுத்துருக்கேன். இதுவரைக்குமே மியா கலிஃபா போர்ன் இண்டஸ்ட்ரியில 10, 12 படங்கள் தான் நடிச்சு குடுத்துருக்காங்க. ஆனா இவ்ளோ ஃபேமஸ் வந்திருக்குது. அதுக்கு காரணம் வந்து அவங்க நடிச்ச படங்கள், அதுல இருக்கிற விஷயங்கள் தான். சொல்லப்போனா யங்ஸ்டர்ஸ்க்கு அவங்களுடைய வாயிலருந்து வர்ற ஒரே பேர் வந்து மியா கலிஃபா. போர்ன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொன்னாலே மியா கலிஃபா, சன்னி லியோன் இந்த மாரி நெறைய பேர் இருக்குது. அவங்களுடைய பேர்கள் தான் நெறைய வந்து அவங்களுடைய வாய்கள்ல வரும். ஏன்னா, அவங்க வந்து ஆல்ரெடி அவங்களுடைய ஃபேஸ்ன்னு தெரிஞ்சதுனால அவங்களுடைய பேர் வந்து வருது. அதாவது ஏதாவது ஒரு வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா, அத வந்து ஃபேமஸ் ஆக்கிருவாங்க. அந்த மாதிரி ஃபேமஸ் ஆன ஒரு ஆள் தான் இந்த மியா கலிஃபா. போர்ன் இண்டஸ்ட்ரிக்குள்ள உள்ள போயிட்டு, அதுல ஃபேமஸ் ஆன ஒரு ஆள் தான் இந்த மியா கலிஃபா. எனக்கு வந்து அந்த ஃபேமஸ் வந்து என்னன்னா புடிக்கல. எனக்கு புடிக்கல. அது வந்து எவ்வளோ ஃபேமஸ் ஆகுனுச்சோ, அந்த அளவு எனக்கு ஆபத்து வந்துருச்சு. அதனால வந்து நான் அதுலருந்து வெளிய வரேன். எனக்கு வந்து 2 வருஷம் கான்ட்ராக்ட்ன்னு போட்டிருந்தீங்க. அத வந்து எனக்கு வந்து அந்த கான்ட்ராக்ட்டே வேணாம். அதுல கிடைச்ச காசுமே வந்து எனக்கு தேவையில்ல. நான் அதையுமே ரீஃபண்ட் பண்ணிடுறேன். என்ன வந்து இதுல எப்படியாவது ரிலீஸ் பண்ணிருங்க. அதுக்காக நான் என்ன பண்ணணுமோ அத நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லி உங்க கோர்ட்லயும் கேஸ் போட்டு, அதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்து கான்ட்ராக்ட்டையும் கேன்சல் பண்ணி அவங்கள வந்து வெளிய கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய போர்ன் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது அது வந்து தனியா இருந்துச்சு. இவங்க வந்து இவங்களுடைய யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்சாஸ்ல வந்து ஹிஸ்ட்ரி பாடத்துல வந்து டிகிரி எடுத்துட்டாங்க. டிகிரி எடுத்ததுக்கப்புறம் இவங்க வந்து என்ன பண்றது? எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறது? அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவங்க போர்ன் வீடியோஸ்ல நடிச்சாங்க இல்லையா? அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து மில்லியன் கணக்கு, பில்லியன் கணக்கு வியூஸ் போயிருக்குது. எல்லா எல்லா இடத்துலயுமே. போர்ன் இண்டஸ்ட்ரியில நெறையா சோசியல் மீடியாஸ் இருக்கும். அதாவது வெப்சைட்ஸுங்க இருக்கும். நெறைய ஆப்புங்க இருக்கும். அந்த ஆப்ல எல்லாத்தையுமே அவங்களுடைய வீடியோஸ் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி, அப்லோட் பண்ணி, கட் பண்ணி போட்டு, அந்த மாரி அவங்களுடைய வீடியோ வந்து நெறைய ஃபேமஸ் ஆயிருச்சு. மியா கலிஃபா அப்படிங்கிற பேர் வந்து கூகுள்ல அதிகமா சர்ச் பண்ணப்பட்ட பெயர்கள்ல மியா கலிஃபா அப்படிங்கிற பேருமே வந்து ஒரு பேரா வந்து இன்க்ளூட் ஆயிருச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒரு பிரைவேட் கம்பெனியோ, கவர்ன்மென்ட் கம்பெனியோ அவங்களுக்கு வேலை குடுக்குறதுக்கே நெறைய யோசிச்சிருக்காங்க. ஒரு போர்ன் இண்டஸ்ட்ரியில நடிச்ச ஒரு பொண்ணு. அவங்கள வந்து எங்களுடைய கம்பெனில நாங்க வேலைக்கு அமர்த்துனா அவங்கள பார்த்து நெறைய பேர் என்ன நெனைப்பாங்க? நெறைய பேர் வந்து அவங்கள ஹராஸ் பண்ண நெனைப்பாங்க. சில பேர் வந்து அப்யூஸ் பண்ண நெனைப்பாங்க. அந்த மாரி இவங்க வேலை தேடி போன எல்லா இடத்துலயுமே வந்து அந்த மாரி நெறைய விஷயங்கள் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இவங்க வந்து ஒரு காமனான ஒரு வுமன் அப்படிங்கிறதுனால, இவங்க வந்து இவங்களுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப்பும் இருக்குல்ல. அதனால இவங்கள வந்து யாருமே தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்படி தொந்தரவு பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை குடுக்கப்படும் அப்படின்ட்டு, இவங்க வந்து அந்த கான்ட்ராக்ட்ட கேன்சல் பண்ணும்போது கோர்ட்ல இருந்தே இவங்களுக்கு ஒரு ஆர்டர் குடுத்துருக்காங்க. இந்த மாரி யாராச்சும் பண்ணீங்கன்னு சொன்னாக்க, உங்க மேல அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா, உங்களுக்கு வந்து கடுமையான தண்டனைகள் குடுக்கப்படும் அப்படின்ட்டு கவர்மெண்ட்டே கோர்ட்லயே ஆர்டர் சொன்னதுனால, இவங்கள வந்து யாருமே தொந்தரவு பண்ணாம இருந்தாங்க. யாருமே வேலையும் குடுக்காம இருந்திருக்காங்க. இவங்க வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க, என்னடா பண்றது அப்படின்ட்டு. என்னுடைய ஃபேஸு, என்னுடைய பாடி ஷேப்லாம் பார்த்து நெறைய பேர் வந்து போர்ன் வீடியோஸ் பார்த்துருப்பாங்க. சரியா? இவங்க வந்து என்ன வந்து பார்த்த விதம் வந்து தப்பா இருக்குது. அத வந்து நான் சரியா திருத்திக்கணும். அதாவது இவங்க சொன்ன விஷயம் வந்து என்ன வந்து தப்பா பார்த்துருக்காங்க. அத வந்து நான் சரியா திருத்தணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க சோசியல் மீடியாவுல TikTokல, YouTubeல, Instaல வந்து அக்கவுண்ட்ஸ் ஓப்பன் பண்றாங்க. அக்கவுண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி கொஞ்ச நேரத்திலே அவங்க எந்த வீடியோஸும் போடல. ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் போட்டுருக்காங்க. ஃபோட்டோ போட்டதுலேருந்து மில்லியன் கணக்கு, பில்லியன் கணக்கு வியூஸ் போயிருக்குது. இவங்களுக்கு கமெண்ட் வந்திருக்குது. நெறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த பாருங்க இவங்க வந்து சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இந்த மாரி வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்ல வுமென்ஸுக்கு ஆதரவா கதைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது விமென்ஸ வந்து எப்படி வந்து ஏமாத்தி இன்டர்நெட்ல வந்து தப்பா எப்படி யூஸ் பண்றாங்க. இந்த டார்க் வெப் சைட்ல, போர்ன் வீடியோ சைட்கள்ல எப்படி வந்து உங்கள தப்பா யூஸ் பண்றாங்க. அதாவது உங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணி, எப்படி வந்து அவங்கள தப்பா யூஸ் பண்றாங்க. அத வந்து எப்படி நம்ம வந்து பார்க்குறது? அதாவது யாராச்சும் ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா, அத வந்து எப்படி எதிர்த்து, அவங்களுக்கு வந்து எப்படி பதிலடி குடுக்குறது? அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே விமென்ஸுக்கு ஆதரவா இவங்க வந்து சோசியல் மீடியாவுல வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. விமென்ஸ்க்கு ஆதரவா ஏதாவது ஃபங்ஷன்ஸ் நடந்துச்சுன்னு சொன்னாக்கா, அங்க போயிட்டு அவங்களுக்கு ஆதரவு குடுக்குறது. இந்த மாரி நெறைய விஷயங்கள் எல்லாத்தையுமே மியா கலிஃபா பண்ணிக்கிட்டு வராங்க. இந்த மாரி தான் மியா கலிஃபா அப்படிங்கிற ஒரு பேர் வந்து உலகம் பூராவே ஃபேமஸ் ஆகுனதுக்கான ஒரே ஒரு காரணம் வந்து இவங்க போர்ன் வீடியோஸ்ல நடிச்சாங்க. நடிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து எங்கேருந்து வந்தாங்க? இவங்க எப்படி இருந்தாங்க? இவங்க வந்து என்னென்ன பண்ணாங்க? போர்ன் வீடியோஸ்ல நடிச்சாங்க. அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரா இருக்கிறாங்க. ஒரு ஆன்டர்பிரினியரா இருக்கிறாங்க. அதாவது இந்த ஜுவல்ஸு, ட்ரெஸ்ஸு இந்த மாரி விக்கிற ஐட்டங்கள் அந்த மாரி பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைடுல பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடுல வந்து சோசியல் மீடியாவுல நெறைய பேத்துக்கு அட்வைஸ் குடுக்குறது, விமென்ஸ்க்கு ஆதரவா கதைக்கிறது. மத்தபடி வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிசினஸ் பண்றது. அதுக்கப்புறம் வந்து இந்த போட்காஸ்ட்லாம் இருக்கு இல்லையா? அதாவது ஒரு 4, 5 பேர் சேர்ந்து கதைப்பாங்க. அவங்களுடைய லைஃப்ல என்னென்ன இன்சிடென்ட் நடந்துச்சு. அத வந்து எப்படி கடந்து வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்துல எல்லாமே வந்து வெளிநாடுகள்ல யுஎஸ்ல அந்த மாரி நாடுகள்ல வந்து ஒரு யூடியூபரோ, இல்லாட்டி ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரோ நெறைய பேர கூப்பிட்டு கதைப்பாங்க.
உங்களுக்கு என்ன நடந்துச்சு? உங்களுக்கு என்ன நடந்துச்சு? உங்களுக்கு என்ன நடந்துச்சு? அப்படின்ட்டு. அத வந்து பெரிய பெரிய கம்பெனிஸே பண்ணுவாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ், பெரிய பெரிய வெப்சைட்டுங்க. அதாவது போட்காஸ்ட் பண்ற வெப்சைட்டுங்க. அந்த மாரி இந்த நம்ம ஊர்ல ரேடியோஸ் இருக்கு இல்லையா? ரேடியோஸ்ல யாரையாவது கூப்பிட்டு கதைப்போம் இல்லையா? அந்த மாதிரி யுஎஸ்ல வந்து அந்த மாரி கூப்பிட்டு கதைப்பாங்க. அந்த மாரி போட்காஸ்டிங்களுக்கு போயிட்டு பங்கேற்று, அதில வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறது. அப்புறம் வந்து சோசியல் மீடியா ஆக்டிவிஸ்ட்டா இருக்கிறாங்க. அதாவது சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிறதும், சோசியல் மீடியா ஆக்டிவிஸ்ட் அப்படிங்கிறதும் ஒண்ணு தான். 2மே ஒண்ணு தான். அதாவது சோசியல் மீடியா வீடியோ போடுறவங்க, ஃபோட்டோஸ் போடுறவங்க. அ அதாவது ஏதோ ஒரு வீடியோ போடணும், ஏதோ ஒரு ஃபோட்டோ போடணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, விமென்ஸ்க்கு ஆதரவா, அதாவது பெண்களுக்கும் சமூகத்தில என்ன நடக்குது? அத வந்து எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது? அத வந்து எந்த கோணத்தில புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நெறைய அட்வைஸ் எல்லாம் குடுத்துக்கிட்டு வராங்க. சில வீடியோஸ் வந்து அட்வைஸ் குடுக்குற மாரி இருக்கும். சில வீடியோஸ் வந்து எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும் இல்லையா? டப் மேட்ச் பண்ணணும். எல்லாரும் பண்ற மாரி ட்ரெண்டிங்கான வீடியோஸ் பண்ணணுன்ட்டு. அந்த மாரி ட்ரெண்டிங்கான வீடியோஸ்லாம் பண்ணுவாங்க. இல்லன்னு சொல்லல. அந்த மாரி ட்ரெண்டிங்கான வீடியோஸும் பண்ணுவாங்க. நெறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணுவாங்க. அந்த மாரி இவங்க வந்து இப்போ வந்து ஒரு ஆக்டிவிஸ்ட்டா இருக்காங்க. அதாவது யாருமே உங்களுக்கு வேல குடுக்கல. அதாவது இவங்க போன் வீடியோஸ்ல நடிச்சாங்க அப்படிங்கிறதுனால யாருமே உங்களுக்கு வந்து வேல குடுக்கல. வேல குடுக்காததுனால இவங்கள வந்து ஒரு பிராண்டா மாத்திக்கிட்டாங்க. ஆல்ரெடி ஒரு பிராண்டா இருந்திருக்காங்க போன் வீடியோஸ்ல. அதனால அந்த பிராண்ட வந்து மாத்தணும். அத வந்து ஃபுல்லா மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக அத ஃபுல்லா மாத்தி, தன்னையும் ஒரு பிராண்டா மாத்தியிருக்காங்க. மியா அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்து மாத்தியிருக்காங்க. ஸோ இப்படித்தான் வந்து மியா கலீஃபா அப்படிங்கிற ஒரு பேர் வந்து உலகம் பூராவே ஃபேமஸ் ஆனுச்சு. இன்னைக்கு சோசியல் மீடியாவுல அதாவது டச் ஃபோன் வச்சிருக்கிறவங்களுக்கு எத டைப் பண்ண தெரியாட்டியும், மியா கலீஃபா அப்படிங்கிற ஒரு பேர வந்து டைப் பண்ண தெரியுது. கண்டிப்பா வந்து தெரியும். தெரியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. எனக்கு தெரியும். வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்கள்ல நெறைய பேத்துக்கு தெரியும். கண்டிப்பா வந்து மியா கலீஃபா அப்படிங்கிற பேர் வந்து நெறைய பேத்துக்கு தெரியும். அவங்க வந்து அந்த மாரி ஒரு தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறத தைரியமா ஒத்துக்கிட்ட ஒரு ஆள். சரியா? அதுக்கு முன்னாடி வந்து சன்னி லியோன் ஒத்துக்கிட்டாங்க. சன்னி லியோன் பத்தின வீடியோவும் நான் வந்து அடுத்ததா போஸ்ட் பண்றேன். அவங்களுமே வந்து அந்த மாரி தான் மீண்டு வந்திருக்காங்க. அவங்களுடைய லைஃப் ஸ்டோரியும் பார்ப்போம் அடுத்த வீடியோல. ஸோ இந்த வீடியோல வந்து மியா கலீஃபாவும் வந்து அதே மாரி ஒத்துக்கிருந்திருக்காங்க. நான் வந்து பண்ணது தப்பு. எனக்கு தெரியாம நடந்த ஒரு தப்பு அது. சரியா? என்ன வந்து அ ஒரு கார்னர் பண்ணி என்ன பிரெயின் வாஷ் பண்ணி அந்த மாரி பண்ண வச்சாங்க. ஸோ இருந்தாலுமே வந்து நான் 3 மாசத்துல அதுலருந்து மீண்டு வந்துட்டேன். நான் வந்து பண்றது தப்பு அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சது எப்படின்னா, நான் மொத வீடியோ நடிச்சேன். சரியா? அந்த வீடியோல வந்து ஹிஜாப் போட்டுக்கிட்டு தான் நடிச்சிருப்பேன். அதாவது முஸ்லீம் ஆட்கள், முஸ்லீம் கேர்ள்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? அவங்க வந்து ஹிஜாப் வந்து ஃபுல்லா கவர் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இருக்குது, மரபு இருக்குது. அதாவது இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. அந்த ட்ரெஸ் உடுத்திக்கிட்டு அந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. ஆனா, இவங்க நடிச்ச வீடியோஸ்லயே அந்த மாரி ட்ரெஸ் உடுத்திக்கிட்டு, அந்த மாரி வீடியோஸ்ல நடிச்சதுனால, இந்த மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கு இல்லையா? இந்த சவுதி அரேபியா, துபாய், கட்டார், பாகிஸ்தான் அந்த மாரி நாடுகள்ல இருந்து அவங்களுக்கு வந்து வார்னிங் குடுத்துருக்காங்க. நீ வந்து எங்களுடைய நாட்டு பெண்கள, அதாவது எங்க மதத்து பெண்கள வந்து அசிங்கப்படுத்துற மாரி நீ நடிச்சிருக்க. அதனால உன்ன வந்து வார்னிங் பண்றோம். இதுக்கப்புறம் நீ எந்த வீடியோவும் நடிக்கக்கூடாது. அப்படி நடிச்ச அப்படின்னு சொன்னாக்க, உன்ன வந்து ஒண்ணு கொன்றுவோம். இல்லன்னா வந்து உனக்கு நீ லைஃப்ல மறக்கவே முடியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்க பண்ணுவோம் அப்படின்ட்டு வார்னிங் குடுத்துருக்காங்க. நெறைய வார்னிங்ஸ் வந்திருக்குது. நெறைய கால்ஸ் வந்திருக்குது. அதுக்கப்புறம் தான் அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டு, எனக்கு வந்து இது தேவையில்ல. நான் வந்து இப்படி தப்பு பண்ணிட்டேன். எனக்கு வந்து அதுலருந்து ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு, அதுலருந்து ரிலீஸ் ஆகி இன்னைக்கு வந்து விமென்ஸ் வாய்ஸ் அதாவது வாய்ஸ் ஆஃப் விமென்ஸ் அப்படிங்கிற பேர்ல அவங்க வந்து கேர்ல்ஸுக்கு ஆதரவா வந்து கதைச்சுக்கிட்டு இருக்காங்க. விமென்ஸுக்கு ஆதரவா கதைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள வந்து எப்படி யூஸ் பண்றாங்க. அதுலருந்து இப்ப நான் மீண்டு வந்துட்டேன். சரியா? நீங்களும் வந்து அந்த மாரி போறதுக்கு ஏதாவது ஒரு கட்டம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, உங்கள வந்து எப்படி பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. அதுலருந்து எப்படி மீண்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையுமே வந்து அவங்க ஒரு அட்வைசரா இருந்து வீடியோஸ் போட்டு எல்லாத்துக்குமே வந்து ஆதரவா பண்ணிட்டு வராங்க. ஸோ இப்படித்தான் வந்து மியா கலிஃபா அப்படின்ற ஒரு பேர் வந்து உலகம் பூராவே ஃபேமஸ் ஆனுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மியா கலிஃபா யாரு? இவங்க என்ன பண்ணாங்க? எப்படி மீண்டு வந்தாங்க? இன்னைக்கு அவங்க வந்து சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், ஆன்டர்பிரினர் இந்த மாரி நெறைய வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பெண்ணு வந்து போர்ன் இண்டஸ்ட்ரியில இருந்து வந்து இன்னமுமே இவங்க ஃபேமஸ் ஆகியிருக்கிறாங்க. வுமென்ஸுக்கு ஆதரவா கதைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஸோ இவங்க வந்து ஏதோ ஒரு காரணத்தினால தப்பு பண்ணியிருக்கிறாங்க. அந்த தப்ப ஒத்துக்கிட்டதுக்கே இவங்களுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். அதுக்கப்புறமா வந்து இவங்க வந்து அதுலருந்து மீண்டு வர்றதுக்காக இன்னும் நெறைய முயற்சிகள் பண்ணிக்கிட்டு வராங்க. அன்னையிலேருந்து இன்னைய வரைக்குமே. 2014ல தான் இவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு வீடியோ நடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த போர்ன் இண்டஸ்ட்ரிக்குள்ள போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் இப்ப வந்து இவங்க நெறைய வேலைகள்லாம் பண்ணிட்டு வராங்க. ஸோ இப்படித்தான் மியா கலிஃபா அப்படிங்கிற ஒரு பேர் வந்து உலகம் பூராவே ஃபேமஸ் ஆனுச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு மியா கலிஃபானா யாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கும். இப்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதே மாரி இன்னும் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க, இன்னுமே வெளிய தெரியாத பெயர்கள் வந்து நெறைய இருக்கும். அந்த மாரி இண்டஸ்ட்ரிக்குள்ள போயிட்டு வெளிய வந்தது. ஸோ போர்ன் இண்டஸ்ட்ரினா என்ன? அதுக்கு பிஹைண்ட் த சீன் என்னென்ன நடக்கும்? அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையுமே நான் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த வீடியோஸையுமே வந்து நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்றேன். சரியா? ஸோ இந்த மாரி நெறைய வீடியோஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாரியான இன்னொரு வீடியோல வந்து உங்கள மீட் பண்றேன். அதோட கிச்சஸ் அன்டில் தென்